ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். திமுக தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு எவ்வளவோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்பீங்க. மறுபடியும் அதே உருட்டு தான், ஏதாவது பண்ணி மக்கள்கிட்ட ஓட்ட வாங்கிடலாம் அப்படின்னு. அதில் மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி, அந்த ஒரு வாக்குறுதி மட்டுமே வச்சுக்கிட்டு திமுக பார்த்தோன்னா எப்படியுமே பெண்களோட ஓட்டை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்னு ரேஞ்சுக்கு எல்லாருமே திமுக சேர்ந்த வேட்பாளர்கள், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு கட்சியில் இருக்கிற வேட்பாளர்கள், கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் அப்படின்னு எல்லாருமே அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும். மற்ற எந்த தேர்தல் வாக்குறுதி பற்றி அதிக அளவில் பேசுறதே இல்லை. இந்த ஒரே விஷயம் தான். என்ன அப்படின்னா 8000 ரூபாய் கூப்பன். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 8000 ரூபாய்க்கு கூப்பன் ஒன்று கொடுப்போம். அந்த கூப்பனை நீங்கள் உங்களுக்கு வேண்டிய பொருள், நீங்கள் என்ன வேணுமோ எந்த கடைக்கு வேணால் போய் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் அது ஒன்று தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அதை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில தொகுதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் அந்த 8000 ரூபாய் கூப்பன் இருக்குல்ல, அந்த கூப்பனை நாங்கள் இப்போவே தர்றோம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒன்று அச்சடிச்சு அங்கே வந்து பொதுமக்கள்கிட்ட கொடுத்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தாங்க அந்த கூப்பன், இந்த கூப்பனை வச்சுக்கங்க, எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, உங்களுக்கு தேவையானது நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இருந்தே வந்து மக்களோட மைண்டை பார்த்தோன்னா பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த லெவலில் போயிட்டு இருந்துச்சு. சரி, இதை பார்த்தோன்னா சில பேர் வந்து எப்படியும் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, தேர்தல் ஆணையத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படி மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணாங்க. அப்பவும் கூட பார்த்தோன்னா இவங்க திருந்த வேலை தொடர்ந்து அதவே பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த நடவடிக்கை யாராவது எடுத்தால் தானே, தேர்தல் ஆணையம் இதை பார்த்துட்டு சும்மாவே தான் இருக்கிறதே தவிர அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இவங்க நடவடிக்கை எடுக்காத ஒரே காரணத்தினால இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதன் மூலமாக ஒரு உயிர் பறி போயிருக்குன்னு தான் சொல்லணும். எங்கே அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருச்சி மணச்சநல்லூரை சேர்ந்த ஒரு பெண், அங்கே இருக்கிற பெண்களுக்கு எல்லாருக்குமே 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க திமுக நபர்கள். ஆனால் இந்த பெண்ணுக்கு மட்டும் வரல. உடனே இந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி கூப்பன் கொடுக்கல அப்படின்னு ஏன்னு கேட்க போயிருக்காங்க. கேட்டதுக்கு அங்கே வந்து தகாத வார்த்தைகளால் திட்டியிருக்காங்க, சில சலசலப்பெல்லாம் நடந்திருக்கு, அடிச்சிருக்காங்கன்னு வேற சொல்கிறாங்க. தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கி பார்த்தோன்னா அந்த பெண்ணை அவமானப்படுத்தியிருக்காங்க. அந்த பெண் அத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டது தாங்க முடியாமல் சடனாக வீட்டுக்குள்ளே போய் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்க. ஒரு உயிர் பார்த்தோன்னா எதுக்கு போச்சு, ஏன் போச்சுன்னு தெரியாமே போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு முக்கியமான ரீசனுக்காக போயிருக்காங்கன்னா எந்த ரீசனும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கூப்பன் கொடுக்கல அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஒரு உயிர் பறி போயிருக்கு. திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது அந்த கூப்பனை வச்சு நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த ஒத்த கூப்பன் பார்த்தோன்னா இப்போ ஒரு உயிரையே பழி வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு அந்த தொகுதியில் இருக்கிற திமுக நபர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? அவங்கள உடனே கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்கள். அதுவும் ஒரு தலித் பெண். திருமாவளவன் வேற கட்சியில் இருக்காரு, இனி அதுக்கு குரல் கொடுப்பாரான்னு பார்ப்போம். அவர்தான் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. இறந்து போனது ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த பெண். அப்படி இருக்கிறப்ப திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்காரு. இப்படி ஒரு கூப்பனை கொடுக்குறாங்க. சரி, எனக்கு வரல அப்படிங்கும்போது நான் போய் கேட்டேன். ஆனால் பார்த்தோன்னா தகாத வார்த்தைகளால் திட்டி, ஒரு தலித் பெண் அப்படின்றக்காகவே தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தி அந்த பெண்ணோட உயிரை பழி வாங்கிட்டாங்க, வாங்கிட்டாங்க. இப்போ இதுக்கு திருமாவளவன் அவர்கள் குரல் கொடுப்பாரா மாட்டாரா, இல்லை குரல் கொடுக்கறதோட நிறுத்திக்கிட்டு எந்த ஒரு போராட்டம் பண்ணாமல் இது பண்ணாமல் ஜஸ்ட் கடந்து போகிறாரா, இல்லை கூட்டணியில் பார்த்தோன்னா அப்படியே தொடர்றதா போகிறாரா? உங்கள் திமுக சேர்ந்த நபர்கள் தானே. ஒரு தலித் பெண்ணுக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம். இவரெல்லாம் பார்த்தோன்னா குரல் கொடுக்குறத மட்டும் இல்லாமல் களத்தில் இறங்கி போராடி அவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் யார்? மணச்சநல்லூர் தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் கதிரவன் தான், திமுகவை சேர்ந்த நபர். அவர் எதிர்த்து பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு போராட்டத்தையே முன்னெடுக்கணும். கூட்டணியே அந்த நேரத்தில் என்னோட கொள்கை அப்படின்னா உங்களோட கொள்கையை விட்டு கொடுக்காம அவங்களுக்காக பார்த்தோன்னா நீங்கள் இறங்கணும். அதுதான் பார்த்தோன்னா நியாயம், தர்மம். அதை வந்து திருமாவளவன் பண்ணுவாரான்றது தெரியல. இப்போ அந்த திமுக நபர் கதிரவன் அவங்க தொகுதியில் அது நடந்திருக்கு. இவரோட அனுமதி இல்லாமல் நடந்திருக்குமா? அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க தான் பார்த்தோன்னா அந்த கூப்பனை கொடுக்க சொல்லி வாக்கு சேகரிக்க சொல்லியிருப்பாங்க. இப்போது அந்த வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அதை கொடுத்த நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் அந்த வேட்பாளரை இந்த எலெக்ஷனில் போட்டியிட தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி இவங்க தேர்தல் ஆணையமே பார்த்தோன்னா அவங்கள வந்து வாபஸ் வாங்க வச்சிடணும், அவங்களை வெளியே அனுப்பிச்சிடணும். அதை தேர்தல் ஆணையம் பண்ணுமா? ஏன்னா ஒரு உயிர் போயிருக்கு. இப்போவாது பார்த்தோன்னா தேர்தல் ஆணையம் ஸ்டெப் எடுக்குமா? தேர்தல் ஆணையத்தினோட விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறது தெரியும். ஆனால் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் திமுக பணம் கொடுக்குறது, பாத்திரம் கொடுக்குறது, இந்த மாதிரி கூப்பன் கொடுக்குறது அப்படின்னு எல்லாத்தையுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை வெட்ட வேலையில் நம்ம எடுத்து வச்சாலும் கூட அந்த வீடியோகளெல்லாம் பார்த்துட்டும் கூட தேர்தல் ஆணையம் சும்மாவே இருக்குது. அப்போ எதுக்கு இந்த தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணைய விதிமுறைகள் பண்ணி தான் பார்த்தோன்னா எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே பார்த்தோன்னா அதை திமுகவோ அதிமுகவோ பண்ணுற மாதிரி தெரியல. எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறாங்க, காசு கொடுத்து கூட்டத்தையும் கூட்டுறாங்க, காசு கொடுத்து ஓட்டையும் வாங்குறாங்க, சத்தியம் வாங்கிக்கிறாங்க, பொருளாகவும் கொடுக்குறாங்க, கூப்பனாகவும் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கும்போது ஆனால் தேர்தல் ஆணையம் பார்க்குறதே இல்லை. இங்கே ரோட்டில் யாராவது போனாங்க அப்படின்னா பறக்கும்படி அவங்கள பிடிச்சி எங்கேயாவது அத்தியாவசிய தேவை போகிறவங்களால பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. தொகுதிக்குள்ளே போய் கேளுங்க. சீமானவர்கள் ஒரு இடத்துல பேசியிருப்பார், உண்மையான நியாயமான ஒன்று. தொகுதிக்குள்ளே அத்தனை விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே போய் கேளுங்க. அதை விட்டுட்டு ரோட்டில் போகிற எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கீங்க. தொகுதிக்குள்ளே போங்க, அப்போ தான் எவ்வளோ மாட்டுன்னு பாருங்கன்னு ஒரு நியாயமான கேள்வி தான் கேட்டிருந்தார். அந்த மாதிரி உள்ளே போய் கேளுங்க, அந்த மாதிரி உள்ளே போய் தேடுங்க.
தொகுதிக்குள்ளே போனால் தானே என்னென்ன நடக்குது எங்கெங்கே பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை விட்டுட்டு இங்கேயே பார்த்தோன்னா ரோட்லேயே போகிற வர வண்டிகளை மறைச்சிக்கிட்டு அதில் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு அது தேவைதான் இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் தொகுதிக்குள்ளே தான் பல விஷயங்கள் நடக்குது. அங்கே எப்படி உள்ளே போகுது? நீங்கள் தான் எல்லாத்தையும் பிடிச்சிடுறேன்றீங்க ரோட்டில் நின்று, ஆனால் எப்படி தொகுதிக்குள்ளே உள்ளே போகுது? அங்கே போய் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கூப்பன் எப்படி பார்த்தோன்னா அந்த மக்கள் கைக்கு போச்சு. அது கூப்பன் பார்த்தோன்னா ஒரு மாதிரி தான், ஜஸ்ட் சொல்லி பிரைன் வாஷ் பண்ணி ஓட்டு வாங்குறது அந்த திமுக நபர்கள். உண்மையான கூப்பன்லாம் கிடையாது. அது சும்மா பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு கூப்பன் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. பிரைன் வாஷ் தான். ஏன்னா நம்ம போட்டதுக்கு அப்புறமா எப்படி இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். பண்ணலைன்னா கூட பிரச்சனை இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்து நாங்கள் பண்ணிட்டோம் இப்போவே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் தான் நம்பி நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க. ஒரு பணத்தாசை காட்டுறதா, 8000 ரூபாய் கூப்பன் இங்கே இருக்கா, அப்பா இந்த கூப்பன் இருக்குது, எப்படியாவது திமுக ஜெயிச்சணும், நம்மளோட ஓட்டு திமுகவுக்கு தான் போடணும், ஜெயிச்சு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து திமுக ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உடனே ஒரு கடைக்கு போகணும், அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன்னா, 8000 ரூபாய் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம இப்போ இருக்கிற நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் கூட அது எதுக்குமே பத்தாது. அந்த 8000 ரூபாய் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒரு 1 வீக் தான் ஓட்ட முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு 80,000 ரூபாய் இல்லை ஒரு 8 லட்ச ரூபா கூப்பனாக இருந்தால் கூட சரி ஓகே அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். ஏன்னா உங்களோட லைஃப் செட்டில் ஆயிரும், நடுத்தர வர்க்கத்தினோட ஃபேமிலி குடும்பம் செட்டில் ஆயிரும். அப்படி இருக்கிற ஒரு கூப்பனை கொடுத்துருந்தா கூட நம்ம முந்தி அடிச்சுட்டு இந்த மாதிரி வாக்கு செலுத்தலாம். வெறும் கேவலம் 8000 ரூபாய்க்கு பார்த்தோன்னா ஒரு கூப்பனை கொடுத்து அந்த கூப்பனுக்காக பார்த்தோன்னா இப்போ ஒரு உயிர் பயிர் போயிருக்கு. அந்த கூப்பன் வந்து நம்மளுக்கு கிடச்சி இப்போ பிரைன் வாஷ் பண்ணி நம்ம ஓட்டை வாங்கி அவனுக்கு இன்னும் பார்த்தோன்னா 80 கோடிக்கு மேலே கொள்ளையடிக்க போகிறாங்க. அதுக்கு ஒரு பிளானிங் தான் அது எல்லாமே. அதை விட்டுட்டு நம்ம 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பின்னாடி ஓடி அதுக்கெல்லாம் வாக்கு செலுத்தணுமா? என்னது இது? இந்த மாஸ்டர் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி பார்த்தோன்னா தங்க கூட இருக்கிற எல்லாருக்குமே கையில் வந்து ஒரு சிம்பிள் குத்திட்டுருவார். அந்த சிம்பிள் எங்கே காட்டினாலும் பார்த்தோன்னா சாப்பாடு ஃப்ரீ, ட்ரெஸ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. அந்த மாதிரி தான் இருக்கும். விஜய் சேதுபதி அந்த மாதிரி பிரைன் வாஷ் பண்ணி சின்ன குழந்தைங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி தான் இங்கேயும் திமுக அப்படின்ற ஒரு கட்சி, நாங்கள் இந்த கூப்பனை தர்றோம், இந்த கூப்பனை வச்சுட்டு பார்த்தோன்னா நீங்கள் எந்த கடையில் வேணால் என்ன வேணால் வாங்கிக்கலாம், அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பிரைன் வாஷ் பண்ணி இப்போ ஓட்டு கேட்ட ட்ரை பண்ணாங்க. அதில் ஒரு உயிர் பறி போயிடுச்சு. இப்போ மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி பண்ணனால 2 உயிர் பறி போயிருமே, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு உயிர் பறி போயிடுச்சு. அவ்வளோதான். கிட்டத்தட்ட மாஸ்டர் படம் மாநிலம் தான் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னா எந்தளவுக்கு ஒரு கேவலமான வாக்குறுதி, கேவலமான ஒரு செயல். அப்படி இருக்கிறப்போ நீ ஜெயிக்கணும் அப்படின்னா உண்மையாலுமே நீங்கள் சொல்கிறீங்களா திமுக தான் பார்த்தோன்னா அடுத்து 2.0 அடுத்த ஆட்சியும் திமுக தான் அமைக்க போகுது, அந்தளவுக்கு பல திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து விட்டுருக்கோம், மக்களே பார்த்தோன்னா நாங்கள் தான் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்படி இருக்கிறப்போ எதுக்கு கூப்பனெல்லாம் கொடுத்து ஓட்டு கேட்டிருக்கீங்க? நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ அதை சொல்லி ஓட்டு கேளுங்க. இனிமேல் வந்தால் பண்ணுவோம், அதுக்கு தான் இந்த கூப்பன் 8000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விடு. நாங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கிற இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிருக்கோம், இதுதான் முக்கியமான ஒன்று, இந்த 5 வருஷமாக நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஓட்டு கேட்டு வாக்கு வாங்கு. அதுதான் பார்த்தோன்னா ஒரு நியாயமான திமுக காரண கழகு, நியாயமான ஆட்சி நடத்தியிருந்தது கழகு. நாங்கள் இனிமேல் வந்தால் அந்த 8000 ரூபாய் கூப்பன் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குறீங்க அப்படின்னா அப்போ உங்கள் ஆட்சியில் நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறத நீங்களே ஒத்துக்கிற மாதிரில இருக்குது. நாங்கள் எதுவுமே பண்ணல, எதையும் பண்ண மாட்டோம், ஆனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு 8000 ரூபாய் லஞ்சத்தில் பங்கு. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தான் பார்த்தோன்னா நடத்திக்கிட்டு நாங்கள் இன்னும் வருவோம், இன்னும் 2.0 அரசியலை தருவோம் அப்படின்னு ஸ்டாலின் மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதெல்லாம் உருட்டு, மொத்த உருட்டு. மக்களுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் நாங்கள் வந்தால் 8000 ரூபாய் உங்களுக்கு தருவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அந்த ஒத்த வாக்குறுதியை மட்டுமே வச்சுக்கிட்டு வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா தொகுதியிலும் திமுக நபர்கள். வேற எந்த வாக்குறுதி பற்றி அவங்க பேசுறதே கிடையாது, இதுக்கு முன்னாடி பண்ணதையும் பேசுறதே கிடையாது. அவங்க கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இந்த 8000 ரூபாய் கூப்பன் மட்டும்தான், வேற ஒன்றுமே கிடையாது. அதுக்கு காரணம் பார்த்தோன்னா இந்த பக்கம் எடப்பாடி அவர் வந்து ஃப்ரிட்ஜு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்காக இங்கே பார்த்தோன்னா அவர் ஃப்ரிட்ஜே கொடுக்குறாரு. சரி நம்ம அப்படி பண்ண முடியாது, நீங்கள் என்ன வேணுமோ போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானை ரெடி பண்ணி உடனே பார்த்தோன்னா இந்த பக்கம் இவங்க எல்லா எலெக்ஷன்லுமே திமுக அதிமுக அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு எதை கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒருத்தர் பீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் நடக்குது. அதுதான் இந்த கூப்பன் கொடுக்கும் முறை. அந்த கூப்பன் மூலமாக இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு இப்போ யார் பதில் சொல்கிறது? அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு கூட தெரியல. சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. சரி கூப்பன் வந்து அந்த பெண்ணுக்கு தரல அப்படின்னா ஒன்று தர்றேன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு, இல்லை ஓட்டு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி அந்த பெண்ணை அனுப்பியிருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு நியாயமான பதிலை சொல்லி அனுப்பியிருக்கணும். அதுன்னு எங்களுக்கு வரல அப்படின்னு கேட்டோன்னே அந்த பெண்ணை தகாத வார்த்தையில் திட்டுறது, கேவலமாக பேசுறது, இழிவுபடுத்துறது. அந்த பொண்ணு இப்போ சூசைட் பண்ணிக்கிச்சு. தலித் சமுதாயத்தை பெண் அப்படிங்கிறதுனாலே பார்த்தோன்னே உங்களோட வீரத்தை காட்டியிருப்பாங்க. அதான் திமுக நடக்குது. சாதிய வன்கொடுமை திமுக நடக்குது. ஆனால் சமத்துவம் சமூக நீதி அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கேயுமே அது இருக்காது. ஈரோடுல பெரியாரோட மண்ணில் உதயநிதி ஸ்டாலின் நின்றுக்கிட்டு ராஜ் கவுண்டர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. இதே அவங்களோட சமூக நீதி, அவ்வளோதான். இவங்களே எப்படின்னா அப்போ மற்றவங்களாம் என்ன சொல்கிறது? தலித் சமுதாயத்தை சேர்ந்த பெண் அப்படிங்கிறதுனால கேவலமாக வெளிப்படுத்தி பேசியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இதில் தான் சமத்துவம் சமூக நீதினு பேசி இவங்க தான் பார்த்தோன்னா தமிழ்நாட்டை அப்படியே குப்புற கடந்தது தலைகீழ தூக்கி நிறுத்திட்டாங்களாமா. நீ அடுத்து நாங்கள் தான் 2.0 ஜெயிப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாருமே கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் கண்டனம் தெரிவிப்பாரா, இல்லை வந்து அதை பேச்சோட நிறுத்திக்கிட்டு
போய் கடந்து போயிடுவாரா, இல்லை களத்தில் இறங்கி போராடுவாரா? விசிகான்ற ஒரு கட்சி ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த பெண் கேவலமாக இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. அந்த மனவேதனை தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு காரணமான நபரை அரெஸ்ட் பண்ணணும், அந்த வேட்பாளர் இதுலேருந்து தூக்கணும் அப்படின்னு நம்ம திருமாவளவன் களத்தில் இறங்குவாரா? அதான் கேள்வி. விசிகா சிறுத்தைகளை கேளுங்க. இல்லை திமுகவோட கட்டுப்பாட்டில் தான் இருப்பீங்களா அப்படின்றதும் கேள்வி. சீட்டையும் விட்டு கொடுத்து நான் எலெக்ஷனில் நிற்கலன்னு முடிவு பண்ணி இந்த தேர்தலில் தான் பார்த்தோன்னா நான் கடைசியாக முடிவு பண்ணுறதுன்னு சொல்லி எங்கள் 3 பேருக்கு ஓட்டே போடாதீங்க கட்சி இந்த நபருக்குன்னு சொல்லி எந்த அளவுக்கு பார்த்தோன்னா முட்டு கொடுத்து எல்லாமே பண்ணி எந்த அளவுக்கு வேலை செஞ்சார் திருமாவளவன். இப்போது இந்த விஷயத்துக்காவது குரல் கொடுப்பாரா? நாங்கள் பேசுகிறதா திமுக பேசுது அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறார். அதனால தான் நாங்கள் கூட்டணி தொடரணும் அப்படின்னு. அப்போயே ஒரு தலித் பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ஒரு கேள்வியை திருமாவளவன் நாங்கள் கேட்கல அப்படின்னா இவங்க கட்சி சேர்ந்த நபர்களே திருமாவளவனை கேட்க வைக்கணும். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். விஜய் அவர்கள் இதுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு மதியம் பார்த்தோன்னா ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாரு. இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி வாக்கு சேகரிக்கிற திமுகவை தூக்கி போடுங்க, உடனடியாக அவங்கள கைது செஞ்சு அந்த நபர்களுக்கு உண்டான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஏமாத்துற நபர்கள் இன்னும் நம்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு அறிவுரையும் வழங்கியிருக்காரு. இனியாவது மக்கள் திருந்துவாங்களான்னு பார்ப்போம் இந்த கூப்பன் வேலைகளெல்லாம். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரியான நபர்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக திமுக ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பேக்ஃபயர் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் அதிக அளவில் சேர்க்கணும். அந்த பெண் இறந்துட்டாங்க அப்படின்றதையும் தாண்டி அந்த பெண் ஏன் இறந்தாங்க, எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அடிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கிட்ட போய் சேர்க்கணும். இதான் திமுகவோட லட்சணம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.